பயங்கர பசி எல்லாருக்கும். நான் சொல்ற பசி வந்து சாப்பிட்றது கிடையாது, ஜெயிக்கணுன்ற பசி, அங்க வந்து கொண்டு போய் சேர்க்கிற பசி. நான் எப்பவுமே கரெக்டா, அதாவது மார்னிங் 7 கரெக்டா 1 o'clock பிரேக்குனா பிரேக்கு, ஈவினிங் 6 o'clock பேக்கப்னா பேக்கப் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நான் ஒர்க் பண்றேன். ஆனா இங்க வந்து என்னன்னா உண்மையிலே அந்த 1 மணின்னா அந்த 2:30 அதுக்குள்ள சாப்பிடணும்னு என்னுடைய மைண்ட்ல இருக்கும். ஆனா அருணோட பசியை பார்க்கும்போது என் பசியெல்லாம் மறந்து போயிடுச்சு. அதெல்லாம் உண்மையிலே கிடையாது. நான் உண்மையிலே மனசார பேசுறேன், நான் எதுவும் டைலாக் பேசுறேன். அதனால ஏன்னா நான் வந்து யார் ப்ரொடியூசரு, திடீர்னு வந்து நான் டைரக்ட் பண்றேன்னா யார் ப்ரொடியூசர்னு கேட்டால் அப்போ சொன்னார் இந்த மாதிரி தேனாண்டாருன்னாரு. அந்த ப்ரொடக்ஷன்ல நீ டைரக்டரா அறிமுகம் ஆனாலே அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அவங்க அப்பா ராமநாராயணா சார்ன்றவர் வந்து சினிமாவில் வந்து அவர், நாங்களாம் வந்து அவர்கிட்ட எவ்வளவோ கற்றுக்கிட்டோம். 100 ஃபிலிம்ஸ், ஒரு வருஷத்துல 12 படம் டைரக்ட் பண்ணுவாருங்க. எப்படி பண்றாருன்னே தெரியாது. 12 ஃபிலிம்ஸ் எல்லாமே அவர் எங்கிட்ட ரொம்ப ஒரு அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் எல்லாம் பெரிய பெரிய படமா பண்ணிட்டு இருக்கேன். அப்ப என்கிட்ட சொன்னாரு, நான் பண்ண மாட்டேன் உங்களை மாதிரி அப்படின்னாரு. ஏன் சார்னு கேட்டேன். இல்லை சார், நான் 2வது படி வரைக்கும் தான் போவேன், கீழே விழுந்தா வெறும் காலகையில் அடிப்போட தொடச்சிட்டு போயிடலாம், மேலே போயிட்டீங்க இந்த மாதிரிலாம் பண்ணணும், அங்கிருந்து உழுத கை கல்லாம் வந்துடும் சார். ஸோ ஹி இஸ் அ வெரி கால்குலேட்டிவ் அண்ட் வாட் ஹி வாண்ட்ஸ். இது போதும் எனக்கு ஒரு படத்தில் 2 ரூபாய் போதும், அந்த 2 ரூபாவோட நான் ப்ராஃபிட் பார்ப்பேன் அப்படின்னு ரொம்ப கால்குலேட்டிவா ரொம்ப அழகா பிளான் பண்ணி அவர் வந்து படம் பண்ணக்கூடிய டைரக்டர். அவருடைய மகன் தான் இன்னைக்கு வந்து முரளி சார் அவர்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்கிட்ட நாங்கள்லாம் வந்து நிறைய கற்றுக்கிட்டோம். இன்னைக்கும் உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த மேடையில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன்னா இட் இஸ் எவ்ரி டே டெக்னாலஜி இஸ் டெவலப்பிங். எனக்கு நல்லா ஞாபகம், சத்யராஜ் சார் சொன்னார், சார் என்ன பல்ட்டி எல்லாம் அடிக்க சொன்னாங்க சார். எதுக்கு பல்ட்டின்னா, நீ பல்ட்டி அடிப்பியான்னு கேட்டாங்க தேவ் ஃபிலிம்ஸில். நான் பல்ட்டி அடிச்சு காமிச்சேன். விஜயகாந்த் சார் வந்து மோட்டார் பைக்கில் உட்காந்துட்டு கம்பெனியாக போயிட்டு வந்தார். ரஜினி சார் அதே மாதிரி அவங்களுடைய கதையெல்லாம் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய முயற்சி செய்து அவங்க வந்து சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவை நீங்கள் சாதிச்சிருக்காங்க. ஆனால் இந்த தம்பி சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்த விஷயம் என்னன்னா, நான் வந்து என்னை யாரும் தேடலை, நானே என்னை தேடிக்க வச்சேன். He himself brought him inside the industry. It's very, very great. ஏன்னா அவருடைய திறமைன்னா எனக்கு என்ன வரும், நான் என்ன பண்ணா ஜனங்க பார்ப்பாங்க அப்படின்றத. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஸ்டுடியோ ஏவிஎம் கிடையாது, இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்டுடியோவான வாகினி கிடையாது, இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்டுடியோவான பிரசாத் கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ மிகப்பெரிய ஸ்டுடியோனால, ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்டுடியோ எதுன்னா யூடியூப் தான். அந்த ஸ்டுடியோல இருந்து வர்றவங்க தன்னுடைய அந்த அந்த இதை போட்டு அவங்களுடைய அந்த டேலண்ட்டை காட்டி, அந்த டேலண்ட்ல இருந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ஓ இவரா அவரா ஓகே அப்படின்ற அளவுக்கு தே ஹேவ் அந்த 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அவர் கொண்டு வராருன்னா அப்போ எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கணும், எவ்வளோ டேலண்ட் இருக்கணும். அந்த அளவுக்கு he has done his homework and he has come to this place. இந்த பிளேஸ்க்கு வந்துட்டாரு. ஆனால் அவருடைய பேச்சும் அவருடைய அந்த கான்ஃபிடென்ட்டும் பார்க்கும்போது மிகப்பெரிய இடத்துக்கு வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா இட்ஸ் வெரி கான்ஃபிடென்ட், அதில் தெரிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாரையுமே நான் வந்து, ஏன்னா இங்கே முதல்ல கூட்டம் அதிகமாக இருந்தது, நான் உட்காந்து பார்க்க தலைங்கெல்லாம் எழுந்து போயிட்டே இருக்குது. சரி, அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே விட கூட்டம் அங்கே அதிகமாக இருக்கு. ஸோ அதனால ரொம்ப எனக்கும் நிறைய பேசணும்லாம் ஆசைப்பட்டு தான் வந்தேன். ஆனால் சரி, இந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன பேசணும் அதை மட்டும் பேசணும் தான். ஏன்னா ஐ வாண்ட் டு விஷ் எவ்ரி ஒன். அண்ட் நான் பாட்டம்பா சாங் இஸ் பியூட்டிஃபுல், வெரி பியூட்டிஃபுல் மெலடி. அண்ட் அதாவது ஒரு பாட்டில் எப்பவுமே மெலடி இருக்கணும். அந்த மெலடி யூ ஹேவ் மெயின்டைன்ட். என்னதான் ஃபாஸ்டாக இருந்தாலும், என்னதான் ஒரு ஜம்ப் கட்ஸாக இருந்தாலும், யூ ஹேட் வெரி குட் மெலோடி இன் யுவர் டியூன். அண்ட் ஐ என்ஜாய்ட் ஆல் யுவர் சாங்ஸ் அண்ட் இட் வாஸ் மேட் வெல். அண்ட் படம் வந்து கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு பி அ யூத் கில்லிங் ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இது பார்த்த உடனே
ப்ரோமோ பார்த்த உடனே, டீசர் பார்த்த உடனே எனக்கு அதான் தோணுச்சு. இட் இஸ் கோயிங் டு கிரியேட் எ பிக் என்டர்டைன்மெண்ட் ஃபார் ஆல் த யங்ஸ்டர்ஸ். இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ்க்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல படமாக, என்டர்டெயின் படமாக, ரொம்ப ஹாப்பியாக, ஜாலியாக. ஏன்னா இன்னைக்கு வந்து ஜாலி தான் ரொம்ப முக்கியம். படங்களில் வந்து அப்படியே உட்கார்ந்துமா ஜாலியாக இருந்துமா, இல்லைன்னா 13 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு சுந்தர் சி ரிலீஸ் பண்ண படம் மதகஜராஜா இவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்குன்னா பிகாஸ் அந்த ஹாப்பினஸ், சந்தோஷம். தம்பி கேட்டார், ரொம்ப அருமையாக என்ன ஒன்று கேட்டார், நடிகனை ரீடூ பண்ணுங்கன்னாரு. அந்த நடிகனை நான் விஜய் கேட்டார். என்ன இங்கே சொல்கிறேன், இது வரைக்கும் எங்கேயும் சொல்லலை. விஜய் வந்து எனக்கு நடிகன் நடிக்கணும், நீங்கள் திருப்பி டைரக்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த படம் பண்ணுவீங்களான்னு கேட்டார். ஸோ அப்போ நான் சொன்னேன், சரி பிளான் பண்ணலாம். வேற ஒரு கதை சொல்கிறதுக்காக போகும்போது என்கிட்ட அவர் கூப்பிட்டு சொன்னேன், நான் நடிகன் எனக்கு எப்படியாவது பண்ணணும்னு ஆசை இருக்குது சார், நீங்கள் பண்ணுறீங்களான்னாரு. நம்ம பேசுவோம், யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் அதை பற்றி பேசலை, அவர் அதை பற்றி பேசல. ஹி ஹாஸ் கான். அது அப்போ தான் இவங்களோட படம் பூஜா, தட் இஸ் வெர்சலுடைய டைமில் தானே அவரை பார்த்து பேசிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி அந்த படம் வந்து தேர் ஆர் ஆர்டிஸ்ட் இஸ் வெயிட்டிங். பட் எனக்கு ஒரே ஒருத்தர் தான் அதில் கிடைக்கணும், கவுண்ட் பண்ணி. அண்ட் ரெண்டாவது மனோரமா ஆட்சியோட கேரக்டர், அது ஒன்று தான் எனக்கு பயம். உங்களை மாதிரி ஆளெல்லாம் வச்சுன்னா என்னென்னமோ காமெடியெல்லாம் பண்ணிடலாம், ஆனால் அந்த ஆட்சி கேரக்டர் யார் பண்ணுவாங்க, அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்கும் அந்த படம் பண்ணும்போது. நான் ஹேமா மாலினியை கூட கூப்பிட்டு அவங்ககிட்ட கூட கதை சொல்லி கொண்டு வரலான்னு பார்த்தேன். பட் இட் ஹாஸ் டு கம், எல்லாமே வந்து அந்த டைமில் வரும். ஸோ எனிவே என்னை பற்றி நான் பேசுறது பெருசு இல்லை, எல்லாமே ரொம்ப நல்ல ஆடாக. அருண் வந்து என்னென்னா இந்த படத்தை பற்றி நேற்று என்னை கூப்பிட்டான், நாளைக்கு வாப்பா, நாளைக்கு வாங்க சார், நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா. எனக்கு தலையும் தெரியாது, வாழும் தெரியாது, நான் வந்து என்னையா பேசுகிறேன்னு. ஏன்னா ஹி ஹாஸ் நாட் டோல்டு இந்த கதை என்ன, அவள் என்ன பண்ணுறா, என்ன கதை பண்ண போகிற, எதுவுமே சொல்லலை. ஏன்னா அது வந்து என்னென்னா அது ஒரு புத்திசாலித்தனம். நான் ஒன்றுமே சொல்லாமல் என் டைரக்டர்கிட்ட, என் டைரக்டரை உட்கார வச்சு இதான் நான் பண்ணேன் அப்படின்னு காமிக்கிறது தான் வந்து அவருடைய வெற்றி. ஏன்னா அவர் என்கிட்ட சொல்லிட்டாருன்னா, நானே ஏதாவது சொல்லிட்டேன்னா அதில் வந்து என்ன ஆகிடும்னா, டைரக்டர் பண்ணிட்டாரா, டைரக்டர் சொல்லிட்டாரா, டைரக்டர் போய் பேசிட்டாரா, டைரக்டர் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரா, இதுதான் வரும். ஒரு சீன் எனக்கு தெரியாது. நானும் பாரதி முதல்ல டைரக்ட் பண்ண போகிறோன்னு ஸ்ரீதர் சார்கிட்ட போய் சொன்னோம். ஏன்னா நாங்கள் 3 வருஷம் தான் இருந்தோம் ஸ்ரீதர் சார்கிட்ட. அதுக்கப்புறம் போய் ஸ்ரீதர் சார்கிட்ட சொன்ன உடனே, என்னது டைரக்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னாரு. ஆமாம் சார், பன்னீர் புஷ்பங்கள். அப்போ அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார், எப்போவாவது நான் கேமராவில் என்ன லென்ஸ் போட்டேன்னு பார்த்துருக்கீங்களா, நான் ஏன் லாங் ஷாட் வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா, நான் ஏன் க்ளோஸ் ஷாட் வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா, எப்போவாவது நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு. இப்போ அருண் சொன்ன மாதிரி எனக்கும் அவர் பேர் கூப்பிட மாட்டார்ன்ற பயம்லாம் இருந்தது, ரொம்ப நாளாக இருந்தது. அவர்கிட்ட போய் நம்ம என்ன பார்க்குறோம், அப்படியே யோசிப்போம், என்ன பண்ணலாம் அப்படி கேள்வி கேட்டார். எங்களுக்கு ஒரே அப்படியே ஒரு மாதிரி. ஏன்னா அவருக்கு என்னென்னா அக்கறை, நல்லா வரணும், பசங்க நம்ம பேரை காப்பாற்றோம் அப்படின்ற ஒரு அக்கறை அன்னைக்கு அவருக்கு. நான் சொல்கிறதெல்லாம் 80-81 when I was 24 I did my first film. ஸோ அப்போ வந்து அவர்கிட்ட போய் கேட்கும்போது ஒரு முனைய படம் தானே ஒர்க் பண்ணாங்க, என்ன தெரியும்னு சொல்லி பயங்கரமாக இதானார். ஆனால் எங்கள் படத்தோட ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு நாளைக்கு காலை 2 பேரும் வீட்டுக்கு வாங்கினார். வீட்டுக்கு போன உடனே பூஜை ரூமில் கூட்டிகிட்டு போய் ஆரத்தி எடுத்து எங்களை வந்து அதை தொட்டு கும்பிட சொன்னார். அந்த அளவுக்கு அவர் சந்தோஷமாயிட்டார். அது மாதிரி தான் எல்லா டைரக்டர்ஸும். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நாளைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா எங்களை விட சந்தோஷப்படுற யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த சந்தோஷத்துக்காக நான் 24ஆம் தேதி காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த சந்தோஷம் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும் அப்படின்னு இந்த டீமை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. அண்ட் அஃப்கோர்ஸ் யூ கேம், யூ ஹாவ், அதாவது என்னன்னா ஏதோ சம்திங் இருக்கு அவன் முகத்தில், நீ நல்லா உருவ பண்ணி ஏதோ சம்திங், ஐ டோன்ட் நோ, டெஃபினட்டாக ஐ திங்க் தெர் இஸ் அ பிளேஸ் ஃபார் யூ இன் சினிமா. ஐ டோன்ட் நோ, அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது அதே மாதிரி லாஸ்யா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஷி ஸ்போக்கன் தமிழ். கஷ்டங்க இப்போல்லாம் தமிழ் பேசுகிற ஹீரோயின் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். அது மாதிரி ஷி ஸ்போக் இன் தமிழ் அண்ட் ஷி ஆல்சோ ப்ரூவ்ட் ஹர் செல்ஃப் இன் பிக் பாஸ். ஸோ தட் இஸ் ஆல்சோ another one big studio.
டேலண்ட்ஸ் ஆர் கம்மிங் த்ரூ பிக் பாஸ் அண்ட் அந்த சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியே கிரியேட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு மிகப்பெரிய சேனல்ஸ் எல்லாம். ஸோ இது அத்தனையுமே இப்போ உங்கள் கையில் தான் இருக்கு. தயவு செய்து எப்படி நீங்கள் பசி முடிஞ்சோன்னே நல்லா சாப்பிட போறீங்களோ அந்த மாதிரி இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுங்க, ப்ரொமோட் பண்ணுங்க. இதை வந்து மேக்சிமம் எல்லாரையும் யோசிச்சா கூட முரளி சார் யோசிங்க. ஏன்னா முரளி சார் வந்து இன்னைக்கு ஒரு ஹிட் கொடுக்கணும் அந்த நிலையில இருக்காரு. அதனால அவருக்காக, இந்த டீமுக்காக, இந்த பசங்களுக்காக, இன்னைக்கு இருக்கிற அத்தனை பேருக்காகவும் தயவுசெய்து இந்த படத்துக்கு நீங்க பெரிய ப்ரொமோஷன் கொடுக்கணும். உங்களை யாரும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.